மஞ்சம் நாகம் மஞ்சத்தினை அந்த அற்புதமான இப்படி இடம்பெற்றது நயினாதீவு அம்மன் கோயில்ல மஞ்ச திருவிழா இப்படி இடம்பெற்றது. நிறைய பக்தர்கள் இந்த மஞ்ச திருவிழாவை பார்ப்பது கிடையாது. அப்ப மஞ்ச திருவிழா எப்படி வெளிவீதி உலா வருகின்றது, மஞ்சம் எப்படி இருக்கும், எப்படி சுவாமியை வெளிவீதி உலா எப்படியான அலங்காரங்களிலே கொண்டு வருகின்றார்கள், புல்லரிக்கும் காட்சிகளை மக்களை பாருங்கள், ஆலயம் எப்படி இருக்கிறது பாருங்க, இரவுல பாருங்க, எல்லாம் காண கிடைக்காத அரிய காட்சிகள். நாங்கள் பகல்ல தான் ஆலயத்தை அதிகம் பார்த்திருப்போம், இது இரவு காட்சி. ஆலயத்துக்கு முன் வீதியிலே வந்து நிற்கின்றோம். இப்பொழுது வெளிவீத உலா வரும் அந்த மஞ்சத்தினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நயினாதீவு அம்பாளினுடைய மஞ்சம் இதுதான். மஞ்சத்திற்கு முன்னாலே அங்கே தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சியும் மஞ்சத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாலே வந்து 2 பாய்கின்ற குதிரைகள் அங்கே இருக்கிறது. இங்கே இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி வெளிவீதி உலா வர காத்திருக்கிறார். இது மட்ட கயிறு மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே மின் ஒளியினாலே இந்த மஞ்சம் வந்து அப்படியே ஒளிரும். அன்னளவாக ஒரு 21 அடி உயரம் வரும். பாருங்கள், குறிப்பாக இந்த மஞ்சத்திலே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அங்கே அம்பாளினுடைய பல வரலாற்று கதைகள் அங்கே சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஒவ்வொரு தெய்வங்களுடைய சிற்பங்களும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து அலங்கார வரி. இப்படி மஞ்சத்தில் வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, மஞ்சத்தில் வந்து நாகம் இருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நயினாதீவிலே பல சுவாமி வாகனங்களில் நாக வடிவங்கள் முக்கியமாக கொண்டு வரப்படும். வருடத்திற்கு ஒரு முறை வெளியிலே வந்து இந்த மஞ்சம் வந்து வரும். நிறைய மக்கள் தேர் திருவிழாவுக்கு வருவார்கள், ஆனால் மஞ்ச திருவிழாவுக்கு வந்து வரமாட்டார்கள். மஞ்சத்தில் இருக்கின்ற அந்த சிற்பங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மஞ்சத்தினுடைய விமான அமைப்பு, அங்கே நாசி தலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து ஆலயத்தினுடைய அந்த கற்ப கிரகங்களுக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுமோ அதுபோல மஞ்சத்தினுடைய மேல் அமைப்பும் வந்து காணப்படும். அனைத்திலேயும் வந்து மின் குமுள்கள் வந்து பெறுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மின் குமுள்கள் ஒளிகின்ற போது மிகவும் அழகாக இருக்கும். உள்ளுக வந்து பவளக்கால் வேலைப்பாடு மாதிரி உள்ளுக்கு வந்து பாருங்க, இதுல வந்து ஜாலி வந்து இருக்கிறது. உள்ளுக்குள்ளே வர்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்கிறது மேல், அதாவது உட்கூரையில். உட்கூரையை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு அரிய காட்சி. மிக பழமையான மஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மஞ்சத்தினுடைய அடித்தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடித்தளத்தில் இருக்கிற இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க. இப்பொழுது சுவாமி என்னும் சற்று நேரத்திலே வெளிவீதி உலா வர இருக்கிறார். நயினாதீவு அம்பாள் உள் வீதி விழா சென்று கொண்டு அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு 10:04 இப்பொழுது அம்பாள் வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அம்பாளை வெளிவீதி உலா கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பாள் பாரம்பரியமான தங்க நகைகள் சூழ இப்பொழுது மஞ்சத்தில் ஏறுவதற்காக வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றாள். இன்றைய நாள் மஞ்சத்தில் ஏற வந்திருக்கும் அம்பாளினுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அங்கே அம்பாள் மஞ்சள் நிற வர்ண ஆடையிலே தங்க நகைகள் சூழ இப்பொழுது மஞ்சத்திலே ஏறச் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க செங்கோலை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தங்க செங்கோலிலே நந்தி இருக்கின்ற காட்சி. இரவில் ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மஞ்சத்திலே பெருமாட்டி இப்பொழுது மெதுவாக ஏறிக்கொண்டிருக்கின்றாள். காவில் நாதஸ்வரங்கள் இங்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மஞ்சத்துக்கு முன்னாலே தீப்பந்தங்கள் இப்பொழுது வந்து நிற்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே அம்பாள் மஞ்சத்திலே அந்த மின் அலங்காரங்களில் ஒளிர்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் பக்தர்கள் வட்டம் பிடித்து தொழுகின்ற அந்த காட்சியினையும் பார்க்க போகின்றோம். அங்கே மஞ்சம் மின் ஒளியிலே ஒளிர்கின்ற காட்சி, பக்தர்களுக்கு வடக்கயிறு கொடுக்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மஞ்சம் அங்கே மெதுவாக நகர்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பக்தர்கள் வட்டம் பிடிக்க மஞ்சம் அங்கே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கே மஞ்சம் கிழக்கு வாசலிலிருந்து இப்பொழுது தெற்கு வாசல் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வீதிகளை சுற்றி நிறுவனம் தூளுக்கு வைத்து அம்பிகையை வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான பகல் திருவிழாக்களை பார்த்திருக்கிறோம். இன்று இரவு திருவிழாவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த ராஜகோபுரம் பின்னணியிலே தெரிய அங்கே மஞ்சம் முன்னாலே நகர்ந்து வர இப்பொழுது தெற்கு கோபுர வாசலிலே அங்கே திருமஞ்சம் நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியின் நைனை நாகபூஷணி அம்பாளினுடைய இந்த அற்புத காட்சியினை ஏராளமான அடியவர்கள் நின்று தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். மஞ்சத்திலே இன்றைய தினம் எழுந்தருளி இருக்கும் நாகபூஷணி தாயை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வண்ணமயமான மலர் மாலைகள் சூட அங்கே மலர் மாலைகள் தெரியவில்லை, அம்பாளினுடைய அந்த காசு மாலைகள்லாம் தெரிகிறது. அங்கே அம்பாளுக்கு இன்றைய தினம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காசு மாலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பெண்கள் வடம் பிடிக்க, இன்னொரு பக்கம் ஆண்கள் வடம் பிடிக்க இப்பொழுது
மஞ்சம் மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தவில் நாதஸ்வர கச்சேரி இங்கே வடக்கு வீதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நேரம் 11 மணியை கடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் கருடசப்ப திருவிழாவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான நன்றி உறவுகளே.